வணக்கம். இது என்ன சொல்வதுன்னா, பல வளர்ந்த நாடுகளுடைய அங்கே இருக்கிற மனிதர்கள் பற்றி தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அப்போது நமக்கு பார்த்திங்கன்னா, எனக்கு கூட பார்த்திங்கன்னா ஃபாரின்னா இந்த லண்டன், அமெரிக்கா, அப்புறம் ஜப்பான், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நம்ம இருக்கணும், நம்ம வாழணும் அப்படின்ட்டு எனக்கு தோணும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஒரு குட் தாட்ஸ் உள்ள பீப்புள்ஸாக இருப்பாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் இருக்க அமெரிக்காவில் இருக்கார். அவர் கூட இந்த இந்த கெட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அவங்களுக்குள்ள அவங்க ரொம்ப ஒரு ஒரு பார் மைண்டடாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க வளர்ந்த நாடுகளாக இருக்காங்க. சரிங்களா? அதான் சொல்கிறது. அப்போ தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் நல்லா செயல்படுங்க. ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்டு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பெஸ்ட்டாக செய்கிறாங்கன்னா சுற்றி இருக்கவங்களாம் சந்தோஷப்படுவாங்க. அவங்கள ஒரு தட்டி கொடுப்பாங்க. ஓகே, இப்போ இந்த சூப்பர்ன்ட்டு அவங்க தனக்குள்ளே தானே செய்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அவங்க நினைக்கிறதுனால அவங்களுக்கும் அவங்களும் செய்கிறதுக்கான வாய்ப்பு அமையும். இதுதான் நம்ம செய்யணும். ஓகேங்களா? இதுதான் நம்ம செய்யணும். அதனால தான் நான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நல்லவங்க. புரியுதுங்களா? பேசிக்காக சொல்கிறேன். இந்த வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. நம்ம இந்தியா மாதிரி கூட, நம்ம தமிழ்நாட்டு மாதிரி கூட கிடையாது. சரியா? நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்கள் எப்படி மக்கள் இவ்வளோ ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் அது மாதிரி இவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க வேலையில் கிடைக்கிறதே கஷ்டம். அங்கே யாருமே சர்வன்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. சர்வன்ட்ஸே இருக்க மாட்டாங்க. அங்கே வேலையாட்களே இருக்க மாட்டாங்க. அங்கே அப்படியே பார்த்துக்கோங்க. அவங்களுடைய மென்டாலிட்டி பார்த்துக்கோங்க. அங்கே இந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கான ஆட்களே அங்கே அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க கிடைச்சாலுமே அவங்களுக்கு சேலரி ரொம்ப ரொம்ப அதிகமாக தரணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப அதிகமாக தரணும். அப்போ தான் அவங்க செய்வாங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு வேலையும் சரி நம்ம அவங்கக்கிட்ட நம்ம காசு கொடுத்தாலுமே நம்ம ஒரு ஹெல்ப்பாக தான் நமக்கு அவங்க அதை நினச்சி செய்வாங்க. சரிங்களா? ஒரு ஹெல்ப்பாக தான் அவங்க நினச்சி செய்வாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த அந்த சப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபுட்டெல்லாம் அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். சரிங்களா? இல்லைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதாங்க அவங்களுக்குள்ளே ஒரு அங்கீகாரத்தை அந்த ஜீவன் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கலனாலும் அவங்க அதை இங்கே கொடுத்தா தான் அவங்க அதை செய்வாங்க அங்கே. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் ஒரு உள்ளவங்க. அதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை அவங்க மதிக்கிறாங்க. சரிங்களா? அதை தான் நம்மளும் அதை தான் செய்யணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நம்ம மதித்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ இருக்கும். சரிங்களா? நம்ம எல்லாருமே இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பிள்ளைங்க ரூமுக்கு இந்த பேரண்ட்ஸு, இந்த அப்பா அம்மா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கதவை அந்த தட்டுவாங்க இல்லையா, அந்த அந்த கிராக்கிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணி தான் அந்த பேரண்ட்ஸே சரிங்களா உள்ளே போகணும். அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போனா அது எதுக்காக அப்படின்னா அந்த அந்த ஆன்மாவை அவங்க மதிக்கிறாங்க. அது ஃப்ரீயாக அது ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய, அதுவும் இந்த வயசு பசங்க ரூமுக்கெலாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் செய்வாங்க. அது பேசிக்காகவே அவங்க செய்வாங்க. பேசிக்காகவே சின்ன பிள்ளைகளிலேருந்தே அவங்க அதெல்லாம் அவங்க செய்வாங்க. இதெல்லாம் அவங்களே பழக்கமாக அவங்க மாற்றிப்பாங்க.
சரிங்களா? இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அந்த அந்த மாதிரி அப்படியே வழி வழியாக அப்படியே கொண்டு வருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அந்தந்த ஜீவனுக்கு நம்ம தரக்கூடிய அந்த ஒரு அந்த அந்த கடவுளுக்கு நம்ம தரக்கூடிய ஒரு மரியாதை அது, இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன பார்த்தேன், அவங்க ஃபுட்டுலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்து ஒரு வந்து சரிவிகிதமாக இருக்கும், சரிங்களா? ஒரு பேலன்ஸ்டு டயட் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ரேராக சில பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு வந்து இந்த ஒபிசிட்டியாக வந்து இருப்பாங்க, சரிங்களா? அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஈகோ வந்துட்டு இருக்காது, சரியா? நான் வந்து நம்ம பார்த்துருக்கேன். நான் வந்துட்டு ஒரு எங்கள் பாப்பா ஒன்று பாப்பா ஒரு ஒரு சேனல் பாப்பா. அந்த அந்த அம்மா அந்த லேடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 10 குழந்தைங்க, சரிங்களா? அவங்க வந்துட்டு அமெரிக்காவும் அந்த ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. 10 குழந்தைங்க அவங்களுக்கு. சூப்பராக அதுங்க வேலைகளை கரெக்டாக செய்துட்டு சூப்பராக கொண்டு வராங்க, சரிங்க. அவங்கள பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும் பிள்ளைங்கள. எல்லாமே வந்து அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்போ பேரண்ட்ஸ் நம்ம தாங்க தப்பு. நம்ம மேலே நம்ம சரியாக இருந்தோம்னா நம்ம ஃபேமிலி நம்மளுடைய குழந்தைங்க வந்துட்டு வாழ்க்கை வந்துட்டு நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிக்கும் பொழுது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அதுங்க பிள்ளைங்க வாழ்க்கையும் அதே மாதிரி வந்துட்டு பெஸ்ட்டாக வந்துட்டு கொண்டு வர முடியும், இல்லைங்களா? அந்த அந்த அம்மா வந்துட்டு வேலைக்கு போகிறாங்க. அந்த 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 வீட்டுக்காரர் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த குழந்தைகளே அவர் பார்த்துக்கிறாரு, சரிங்களா? குழந்தைகள அவர் பார்த்துக்கிறாரு. சின்ன சின்ன கை குழந்தைக்கு கூட அங்கே இருக்குது. 10 குழந்தைங்க இருக்குது அங்கே. அந்த அம்மா அவ்வளோ வந்துட்டு ஒரு ஆக்டிவாக அவ்வளோ வந்து ஒரு இதுவாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே எனக்கு ஆசையாக இருந்துச்சு. 10 குழந்தைகளை பெற்றுட்டு எப்படி இந்த அம்மா அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம். அதுக்கு காரணம் அவங்களுடைய அந்த ஹஸ்பண்டு. நான் அதை தாங்க சொல்கிறது. வந்து ஒரு 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 குடும்பத்துடைய வந்து பலமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் கிடையாது, ஆண்கள், சரிங்களா? ஆண்கள் தான் அந்த குடும்பத்துடைய வந்து வந்து ஒரு ஆணிவே ஒரு பலம், சரிங்களா? அந்த ஆண்கள் சரியாக வந்து இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்துட்டு பணம் கொடுத்த அந்த ஃபேமிலிக்கு பணம் கொடுக்காங்கன்னா அந்த அந்த குடும்பம் வந்து எங்கேயோ போயிடும், சரிங்களா?